பாத்திரத்தை காய வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து நான் முட்டை கிரேவி செய்ய போகிறேன். கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பெரிய சீரகம் போடும். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து முட்டை கிரேவி. பெரிய சீரகத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன், பெரிய வெங்காயம். இது வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வேகணும். இப்போ நல்லா வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடும். கொஞ்சம் போட்டால் போதும். இருந்தால் போடலாம், இல்லைன்னா போடாமல் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 கருவேப்பிலையை போடும். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கணும், மறந்துட்டேன். மறந்து இஞ்சி பூண்டு போட்டேன். இப்போ இது கருவேப்பிலை அப்படியே வெந்துடும். இப்போ தக்காளியை போட்டுக்கணும். இதுக்கு வந்து காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு எப்பயுமே ரொம்ப போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். ஏன்னா நமக்கு வந்து முட்டை கிரேவி வந்து உப்பை ரொம்ப எடுக்காது. நம்ம 2 தான் கிண்டி போட போகிறோம். அதனால் அது வந்து ரொம்ப எல்லாம் இது பண்ணாது. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் போடலை. ஏன்னா பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டோம்னா பிள்ளைங்க இந்த கிரேவியோடு சாப்பிடும்போது சாப்பிடாம கொண்டு வந்துடுவாங்க. இருந்தால் கறி மசாலா போட்டு தனி பொடி போடலாம். கறி மசாலா பொடி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த எடுத்து சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போடுற போது நமக்கே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது நல்லா வந்து கொஞ்சம் குழஞ்சி வந்து வரட்டும். இது வந்து கொஞ்சம் போல வீட்டு மசாலா பொடி போடுறேன். கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல மிளகா பொடி போட்டுருக்கேன், தனி மிளகா பொடி. இது வந்து நம்ம இஞ்சி அரைச்ச கழுவி ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோங்க. நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதனால வந்து பாத்திரத்தில் ஒட்டுது. இந்த ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த அளவுக்கு கிரேவியாக வந்தால் போதும். ரொம்ப வந்து தண்ணியாக வச்சிடக்கூடாது. நம்ம வெட்டி போடுற முட்டையில் அந்த மசாலா பூரா ஒட்டணும், அவ்வளோதான். நமக்கு தேவை முட்டை தான். இந்த கிரேவியோட ஒவ்வொருத்தரும் சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிட மாட்டாங்க. சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அது தெரியாதுல்ல, அதனால் அது சாப்பிடாதுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வத்தி வரட்டும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இப்படித்தான் வரணும். இப்படி இருந்தால் போதும். நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை கிண்ட முடியாது. நம்ம அதை கிண்டனோம்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். அவிச்சு தான் நான் முட்டை போடுறோம். இப்போ வந்து இந்த கஸ்தூரி மெத்தி போடுறேன். கொஞ்சம் போடுவோம். முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம கறி மசாலா போட்டோம்னா நமக்கு இது போட வேண்டியது வராது. நம்ம கறி மசாலா போடலை, அதனால இதை போடலாம். போட்டோம்னா நல்லா ஒரு மணமாக சூப்பராக இருக்கும்.
இதை போட்டுட்டு நம்ம இப்போ அவிச்சு வெட்டி வச்சுருக்குறோம் முட்டை 2 வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டு அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், அதிகமாக வைக்கலை. நமக்கு இது வந்து நம்ம வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலா மட்டும் இதில் ஒட்டினா போதும், அவ்வளோதான். இதில் பூராமே ஒட்டுற மாதிரி நம்ம பிரட்டி விடணும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிரட்டினோம்னா முட்டை வந்து அப்படியே உடஞ்சி மஞ்சக்கருவெல்லாம் தனித்தனியாக போயிடும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து விட்றோம் டிஃபன் பாக்ஸில் வச்சு அப்படின்னா முழுசாக இருந்தால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த எல்லாமே இந்த மசாலா நினச்சி கொண்டு வந்துடுவாங்க. பட்டுச்சோ படலையோன்னு தான் இருக்கணும். நமக்கு இப்போ வந்து முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ இருந்தால் போதும். நம்ம ரொம்ப தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு பெரிய ஆளுகளுக்கு அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க வந்து அந்த அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மசாலா கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க. முட்டையை மட்டும் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். முட்டையிலையுமே மஞ்சக்கருவு சாப்பிட மாட்டாங்க, வெள்ளைக்கருவு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அரைச்சி ஊற்றி வேஸ்ட் ஆக்குவானே, அதுக்கு இப்படி நம்ம வச்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்குனாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குனாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே இது நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தான் கிடையாது, அது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா முட்டைங்கிறதே எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இந்த கிரேவி அப்படிங்கிற போது எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.